அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். எல்லாருக்குமே ஈத் உல் அத்ஹா பெருநாள் வாழ்த்துக்கள். நான் ஈத் அன்னைக்கு முதல் நாள்லேருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பாதி வேலையை பார்த்து வச்சிட்டோன்னா நாளைக்கு பெருநாள் அன்னைக்கு ரஷ்ஷிங் எதுவும் இல்லாமல் ஈஸியாக எல்லா வேலையும் பார்த்து முடிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி அரஃபா நோன்பு வச்சுருக்கோம். காலையில் ஷஹருக்கு எந்திரிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இந்த அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சிருந்தேன். இது எதுக்காகனா இட்லி அப்புறம் வடைக்காக ஊற வச்சுருக்கிறேன். இது வடைக்காக உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா இட்லிக்காக கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா தோசையுமே இட்லியும் நாங்கள் ஒரே மாவில் தான் ஊற்றிப்போம். இப்போ மாவையும் அரைக்கிறதுக்கு போட்டாச்சு. உளுந்து அரைக்க போட்டிருக்கிறேன். இன்றைக்கி தான் புல் வெட்டுறதுக்கு ஆளும் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு சைடு புல் வெட்டிகிட்ருக்குறாங்க. கார்டனிங்க்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. என்ன மாதிரி கார்டனுக்கு புல் போடுறது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, எது ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சைடில் பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சாச்சு. இட்லிக்கு தான் இங்கே மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். வடைக்கு ஆல்ரெடி ஆட்டி எடுத்து வச்சாச்சு. நான் எப்போதுமே இட்லி மாவு கையால் தான் கலந்து வைப்பேன். அப்போ தான் எனக்கு நல்லா புளிச்சு வரும். நான் ஒரு வேலையாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்கே இந்த இலை மருதாணி அரைச்சி வச்சுருந்தாங்க. சரி இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சுன்னு மருதாணி கொஞ்சம் போட்டுட்ருக்குறேன். ஆனால் வீட்டில் நிறையா வேலை இருக்குது. கொஞ்சம் நேரம் தான் வச்சுக்க முடியும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆகுது. ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் தசீனுக்கெலாம் ஈத்க்கான ட்ரெஸ்ஸை இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அயன் பண்ணி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக 2 பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் நாளைக்கு ஈத்க்கு போட போகிறாங்க. இது ஃபாராவோட ஷால் தான். இது நாளைக்கு ஈத்க்கு போடுறதுக்காக அவள் அயன் பண்ணி வச்சுட்டா. இவங்களோட ட்ரெஸ் இன்னும் அயன் பண்ணி வைக்கலை. தசீன் அயன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்கும் கையிலையும் ஏற்கனவே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். எல்லாம் லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டதுனால இந்த தடவை பெருசாக ஈத் ஷாப்பிங் எதுவுமே நான் பண்ணவே இல்லை. அதனால தான் ஈத் ஷாப்பிங் விலாகும் எதுவும் போடல. ஏன்னா பெருசாக ஷாப்பிங் எதுவும் பண்ணாததுனால. இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய சாரீ தான். இதுவுமே வாங்கி வச்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் கெட்டாமையே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஈத்க்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிட்டோன்னா நாளைக்கு சாரீ கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் ப்ரீப்ளீட் பண்ணல. சும்மா லைட்டாக மட்டும் ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்கி வச்சேன்னா ரொம்ப நாள் ஆனாலும் எனக்கு இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சி தான் வாங்கினேன். ரொம்ப கலர் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அயன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு காலையில் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே எல்லாத்தையும் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்தாச்சு. இதை இதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபோல்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ணல. ஏன்னா நாளைக்கு கட்ட போகிறது தானே, அதனால் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேலை என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அரஃபா நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நோன்பு திறக்கிறதுக்கு தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நன்னாரி தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு ஒரு அகரகர் தான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த வேலை தான் ஓடிட்டுருக்கேன். இதோட ரெசிபிலாம் பெருசாக நான் ஷேர் பண்ணல. வெறும் நன்னாரியும் கொஞ்சமாக தேங்காய் பாலும் ஊற்றி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், ஜீனி போட்டு. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. அகரகர் சேர்த்துருக்குறேன். இதோட ரெசிபின்னு பெருசாக நான் ஷேர் பண்ணல. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான், இதுவும் ரெடி பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் நம்ம தூவி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இன்றைக்கே மசாலாலாம் வந்து போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால நாளைக்கு வந்து சிக்கன் வந்து திரும்ப எடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. இப்போ இது வந்து நல்லாவே மசாலா ஊறி நாளைக்கு பொரிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சலாம். நல்லா வந்து மேரினேட் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதே மாதிரி மட்டனும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு போட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நாளைக்கு வந்து குர்பான் கொடுத்த கறி வந்து வந்ததுக்கப்புறம் சமைக்கணும்னா ரொம்பவே லேட் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து பள்ளிவாசலில் தான் குர்பான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு சமைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் இன்றைக்கே வந்து நான் மட்டனும் வாங்கி அதையும் வாஷ் பண்ணி அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கனையும் இந்த மாதிரி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி அதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து மருதாணி போடுறதுக்காகவே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நானும் ஃபாராவும் தான் வந்து மருதாணி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம். மருதாணிலாம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஈவினிங் வந்து நோன்பு திறக்கிற டைமும் ஆகிடுச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே செய்யலை. இந்த அகரகர் வந்து செஞ்சுருக்கேன். அப்புறம் இன்ஸ்டன்ட் சமோசா தான் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவரில் பக்கோடா வந்து போட்டு வச்சுருக்கேன். ரோஸ் மில்க் இவ்வளோ தான் எங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீமா வந்து செஞ்சுருக்கேன். அதாவது பச்சை பட்டாணி போட்டு சிக்கன் கீமா, அப்புறம் மெக்ரோனி, இது கூட வந்து சப்பாத்தி வந்து செய்யணும். டின்னர் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது எதுக்காகனா மட்டன் கறி வந்து செய்ய போகிறேன். நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து ஓரளவுக்கு டின்னர் சாப்பிட்டு நாங்கள் முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் கறி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பரோட்டாக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டோன்னா நாளைக்கு வந்து பாதாம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மட்டன் கறியும் வந்து இந்த சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே எங்களோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். சப்பாத்தி கூட சிக்கன் கீமா, அதுக்கப்புறம் வந்து மெக்ரோனி. நைட் வந்து டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து பரோட்டாக்கு தான் வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். இதில் வந்து பிசைகிறப்ப ரொம்பவே குயிக்காகவும் பிணைஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 1 கிலோ மாவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்குறதுனால லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். மில்க் பவுடர் என்னென்னா மில்க் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக மாவு பிசைறதுலாம் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து உருண்டை போடுறது வந்து வீடியோ எடுக்க சுத்தமாக மறந்து போயிட்டேன். நல்லா மாவு வந்து பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே உருண்டை போட்டு வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை வந்து அப்படியே எண்ணெயில் வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் மாவு வந்து பிசைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து வட்டலப்பத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி தான். நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இந்த 1 லிட்டர் கப்லேயே 3/4 கப் அளவுக்கு முட்டை வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துகிட்டு அதையும் அரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ஃபுல்லாகவே வந்து நெய் வந்து தடவிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நெய் வந்து எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி வந்து நல்லா தடவிக்கோங்க. இப்போ இந்த நெய் தடவின இந்த பேனில் வந்து வட்டலப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வட்டலப்பம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. இதே மாதிரியும் வந்து வட்டலப்பம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்டீமரில் வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வட்டலப்பம் வந்து வைக்கிறதுக்கு அந்த பேனில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு இன்னொரு லிட் போட்டு நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த பேனில் வந்து கண்டிப்பாக லிட் போட்டாகணும், இல்லைன்னா தண்ணிலாம் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே வந்து பரோட்டாக்கு உருண்டை போட்டு வச்சேன்னா அதையும் வந்து ஒரு க்ளீன் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன். இந்த சைடில் வந்து வட்டலப்பம் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் 10 மினிட்ஸில் குக் ஆகி அதுவே தன்னால் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து டிஷ் வாஷரில் திங்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணி விட்டுட்டேன். அதையுமே வந்து நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ போய் நான் தூங்க போகிறேன். இன்ஷால்லா காலையில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈதுல் அத்ஹா பெருநாள் வாழ்த்துக்கள். பெருநாள் அன்றைக்கி காலையிலே எந்திரிச்சதுமே வந்து வீட்டுக்கு வெளியில் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன். சுபஹ் தொழுதுட்டு வெளியில் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்பவே ப்ளசண்ட்டாக அந்த குருவி சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும்ல, கிச்சனுக்கு வந்தாச்சு. இங்கே நைட்டு வந்து பரோட்டாக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த சைடில் வட்டலப்பம் வச்சுருந்ததோ அதுவுமே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. வட்டலப்பம் வந்து திறக்கிறப்பவே நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி லைட்டாக டேஸ்ட் பண்ணியும் பார்த்தா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரைட் ஹேண்டில் வந்து லேட்டாக தான் போட்டேன். அப்படிங்கிறதுனால சிம்பிளாக தான் வந்து ஃபாரமா வந்து போட விட சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபாரமா கையில் அவங்க போட்டது தான். ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்கல்ல. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஏற்கனவே நான் காலையிலேயே போட்டது, நேற்று காலையில். எப்பவும் போல் காலையிலேயே வந்து ஈத் அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து ஷீர் குருமா பண்ணுறது தான். அதுதான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட ரெசிபியும் வந்து நான் ஷூட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஈத் வ்ளாகில் இதையே நான் வந்து போட்டாச்சு. அப்படிங்கிறதுனால ரெசிபி எதுவும் போடலை. ஸோ ஷீர் குருமாவுக்கு தான் இங்கே வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஷீர் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும்னா நான் லாஸ்ட்டாக வந்து நோம்பு பெருநாளைக்கு ஈத் வ்ளாக் வந்து போட்டிருந்தேன்னா அதில் வந்து இதோட ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எல்லோரும் பள்ளிவாசலுக்கு தொழுவ போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. பள்ளிவாசல் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து கிளம்பியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தொழுவ வந்து வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து மட்டன் கறி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து பாதாம் தேங்காய் ரெண்டுமே வந்து அரைச்சி சேர்த்தாச்சு. இதையும் வந்து இப்போ கொதிக்க வச்சுட்டா மட்டன் கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து வச்சுட்டேன். நைட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால இந்த மேலே இருக்கிற எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. திரும்ப இப்போ இதை வந்து நான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு வந்து வளர்த்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு. லாஸ்ட்டு நோம்பு பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டாக்கு வந்து ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி உருண்டை போட்டு ரெடியாகவே இங்கே மாவு கிடைக்கும். அதுதான் வாங்கி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஒழுங்காகவே வரல. அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டைம் பரோட்டா கடைசி நேரத்தில் கடையில் தான் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலையே வந்து மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். வழக்கமாக எப்போவுமே வீட்டில் மாவு பிசைஞ்சு தான் வந்து பரோட்டா செய்கிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி செஞ்சுருந்தேன். கடையில் மாவு வாங்கியிருந்தேன். அது எனக்கு ஒழுங்காகவே வரல. லாஸ்ட் டைம் கடைசியாக வந்து கடையில் தான் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்லேயே வந்து நல்லா சூப்பராக செஞ்சாச்சு. மாவு இன்னுமே வந்து ஊறி வரணும், இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பரோட்டாக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வளர்த்தி வச்சிடலாம். இந்த மாதிரி வீசி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து பரோட்டா சுடுறப்ப இதை தட்டி போட்டு வந்து பரோட்டா சுட்டுக்கலாம். தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து நான் பரோட்டா வந்து சுடுவேன். இந்த மாவு மட்டும் நல்லா இந்த மாதிரி வீசி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடலாம்.
ஃபாரமாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிட்ருக்கிறா. பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஊரில் வாங்கிட்டு வந்தது தான். அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து. இப்போ தான் வந்து ஃபாரமா அதை வந்து போடுறாங்க. மருதானியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தசீம் குட்டி வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நானும் ஃபராவும் வந்து பள்ளிவாசலுக்கு தொழுவ போகலை, வீட்டில் தான் வந்து தொழுதுக்கிறோம். ஹஸ்பண்டும் வந்து இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழுவ போயிருந்தாங்க. அங்கே தொழுதுட்டு அங்கேயே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக பெருநாள் தொழுகை வந்து இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவ போயிருக்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக வந்து நம்ம பழைய வீடுக்கிட்டே இருந்த பள்ளிவாசலில் தான் தொழுவ போனாங்க. இந்த வருஷம் பெருநாளைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து தொழுவ வந்திருக்கிறாங்க. நாங்களும் வந்து வீட்லேயே தொழுது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு திரும்ப வந்தாச்சு. அடுத்த வேலையாக வந்து இட்லி தான் வந்து ஊற்றிட்டுருக்குறேன். இட்லி ஊற்றி ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து இந்த சைடில் ஒரு அடுப்பில் நான் போட்டுட்ருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து ஃபாரமா தான் வந்து பரோட்டா வந்து தட்டி போட்டு சுட்டுட்ருக்குறாங்க. அவள் வந்து ரொம்பவே உண்மையிலே ஹெல்ப் பண்ணா. ஃபாரமா ஹெல்ப் பண்ணலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தானே வேலை பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே நான் மட்டும் தான் பார்த்துட்ருப்பேன். ஃபாரா ரொம்ப ஹெல்ப் பண்ணா இந்த டைமு. வடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. பரோட்டாவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி சூப்பராக வந்து டேபிளில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நிறையாலாம் செய்யலை. பரோட்டா, இட்லி, அதுக்கப்புறம் வடை, சட்னி, மட்டன் கறி, அதுக்கப்புறம் வட்டலப்பம் இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப நிறையா செஞ்சாலுமே வந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து அவ்வளோவா நிறையா சாப்பிட்றது கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒரு நாள் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் திடீர்னு சாப்பிட்றப்ப ரொம்ப நிறையா சாப்பிட முடியல. சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. தால்ச்சாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி ரெடி பண்ணி வச்சாச்சு. நேற்று வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து இங்கே வெளியில் வச்சுருக்கிறேன். ஃபாரம்மா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க வந்து இந்த வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்குறது, வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, இந்த வேலை எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். நான் என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் எல்லாத்தையும் வச்சு இறக்குறது தான் என்னோடய வேலையாக இருந்துகிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த தடவை வேலைலாம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் வந்து இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து பிரியாணி போடுறதுக்காக பாட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் தான் வந்து பிரியாணி வந்து போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சமைக்க முடியும். இன்றைக்கி வந்து நான் 2 கிலோ தான் பிரியாணி வந்து செய்யலான்னு இருக்கேன். இந்த பாட் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறப்ப தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து இதில் நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருந்த அந்த ஹோல் கரம் மசாலாவோட வாசனை எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் இறங்கட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து வெங்காயம் வந்து போட்டிருக்கிறேன். இன்னொரு பாதி வந்து ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாதி வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். மட்டன் பிரியாணி அப்படிங்கிறதுனால மஞ்சத்தூள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் சிக்கன் பிரியாணிக்கு கண்டிப்பாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கணும். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து தக்காளியும் வந்து ஒரு 4-5 பழம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு. மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்க வேணாம், இன்றைக்கி வந்து காரம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா காரமாக வேணும் அப்படின்னாக்கா நிறையா மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து மல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அதுலேயுமே தயிர் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் வந்து நான் லிமிட்டடாக தான் வந்து தயிர் இஞ்சி பூண்டுலாம் வந்து சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டன் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருந்தேன், அதை வந்து வேக வச்சுருந்தேன், அதுதான் இது. அதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதுனால இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்க்குறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்சது தான். இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்ஷால்லா நான் திரும்ப இன்னொரு தடவை வந்து பிரியாணி மசாலா வீடியோ வந்து நான் போடுறேன். ரொம்ப முன்னாடி வந்து போட்டது. அந்த பிரியாணி மசாலாவில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே வந்து சில்லி சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். க்ரீன் சில்லி சாஸ் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லாவே மணமாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. முக்கியமாக வந்து ரொம்ப நிறையா மசாலா சேர்க்காமல் செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது. இதே மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். நான் வந்து மட்டன் அதாவது அந்த பிரியாணி கிரேவி ரெடி பண்ணுறப்போவே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே உள்ளே இருக்கிற இந்த ஸ்டவ்வில் தான் வந்து நான் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்டவ்வில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து ஹெவியாக நான் குக் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ண போகிறேன். இங்கே தால்ச்சாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை தூக்கிட்டு வந்து இங்கே உள்ளே வச்சாச்சு. ஏன்னா கேஸ் முடிஞ்சதுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழியே கிடையாது. இதில் தான் தம் போட்டு ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து வடிச்சு இதில் கொட்டியாச்சு. மேலே கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா தூவி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பிரியாணி வந்து நல்லா தம் ஆகி ரெடியாகி வரட்டும். இந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி வந்து அந்தளவுக்கு சூடு பத்துதான் என்னன்னு தெரியல. இருந்தாலும் தம்மாகட்டும் அப்படின்னு வச்சாச்சு. கொஞ்சம் மெதுவாகவே குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கிறேன். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ ஆவி லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தம் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் மேலே வந்து தூவி விட்டாச்சு. இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதி வெங்காயம் மட்டும் இதில் தூவி விட்டுட்டு இதை வந்து தம் போட்டுக்கிறேன். இந்த வேலை பார்த்துட்ருக்கிறப்பவே கொஞ்ச நேரத்துலேயே வந்து கேஸும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேஸ் வந்ததுக்கப்புறமா இந்த சைடில் வந்து கோழி பொரிக்க போட்டாச்சு. இங்கே பிரியாணியும் நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு. நல்லா திறக்கிறப்பவே நல்ல மணமாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது. பிரியாணி பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது.
இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் போலவே வந்து தம்மில் வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து தம்மில் வச்சுக்கலாம். எல்லாம் வந்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து தம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா பிரியாணி நல்லாவே பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண போட்டிருந்தாலும் அதுவுமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மழை வர மாதிரி இருக்குது. இப்போ வெதர் வந்து பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. வானமே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே இருட்டாகி ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட ஈத் ஸ்பெஷல் லன்ச்சும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, அப்புறம் வந்து தால்ச்சா, அப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் ஃப்ரை. பேசிக்காக என்ன செய்வோமோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப ஹெவியாகவும் எதுவும் நான் செய்யலை. ரொம்ப நிறையா செஞ்சாலுமே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லன்ச் மெனு. லன்ச் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா என்னோடய அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்பானி அரிசிலாம் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக அவங்க வெட்டியே கொடுக்கல. ரொம்ப பெரிய பீஸாக வெட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆடை அறுக்க மாட்டாங்க. பள்ளிவாசலில் தான் வந்து ஆடை அறுப்பாங்க. அதாவது இத்தனாவது ஆடை அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைமில் நம்ம போனோம்னா நமக்கு ஆடை எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த ஆடை எடுத்து வந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மட்டனையும் எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வரப்போ அவங்க வீட்டில் செஞ்சது எல்லாமே வந்து நம்மளுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை தான் நைட் வந்து நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சுருந்ததை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே தான் வந்து வச்சு பொரிச்சிட்ருக்குறோம். மூணுமே பிரியாணி. அப்படியா? 5 கறி சோறு இல்லையா? 5 வகையா? 5 கறி சோறு அந்த தரமா? மூணுமே பிரியாணி இருந்துவா? 3 பேர் ஆக்குனது. அப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இல்ல யாரு பாஸ் பேலுங்கிறது அல்லல்ல. சரி எது யாரோடதுன்னு சொல்ல மாட்டோம். எதுவா? எது கண்டுபிடிச்சிருச்சு. எப்படிடா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணு. ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஆமா. என்னடா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றா? போற அவன் சாமத்துறா. சரிடா. 3 வகை பிரியாணி தான். ஆமா. அடுத்து இர்ஃபானுக்கு இன்னும் ஒரு வகை பிரியாணி வைக்கல. வீட்டு பிரியாணி எடுக்கலையா? ஏன் மத்தியானம் சாப்பிட்டதே முடியலையா? ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து எல்லார் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரியாணி தான் வச்சு எல்லோரும் சாப்பிட்டோம். ஒரு கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்ல விதமாக பெருநாள் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.